வணக்கம். எல்லாரும் கல்வி கற்றுக்கணும். எல்லாருக்கும் சமமான மரியாதை வேண்டும். ஒரு மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. ஆணாக பிறந்தால் உயர்ந்தவர், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவள் கிடையாது. இதற்கு எது தடையாக இருக்கின்றதோ அதை தூக்கி போடு என்கிறார் பெரியார். குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தவன் உயர்ந்தவனும் கிடையாது, குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தவர் தாழ்ந்தவரும் கிடையாது. இதற்கு எது தடையாக உள்ளது? ஜாதி. அதை தூக்கி போடு என்கின்றார் பெரியார். மற்றவர்கள் சொன்னார்கள், ஜாதி எல்லாம் தூக்கி போட முடியாதுங்க அப்படின்னு. பெரியார் கேட்கிறார், ஏன்? மற்றவர்கள் அது கடவுள் உருவாக்குனதுங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் சொல்றாரு, அப்படின்னா அந்த கடவுளையும் தூக்கி போடுங்க என்றார். ஆண்மை என்ற பதம் அழிந்தால்தான் பெண் விடுதலை சாத்தியம் என்று சொன்ன ஒரே தலைவர் பெரியார். பிறவிலேயே பெண்கள் சுதந்திரமற்றவர்களாக கருதப்படும் நிலை மாறாத வரை இந்தியாவிற்கு பரிபூரண சுதந்திரம் கேட்பதில் பயனில்லை என்றார் பெரியார். பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாததே பெண் அடிமைக்கு அடிப்படை. ஆகவே ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் தனி சொத்துரிமை வேண்டும் என்று பேசி ஆணாதிக்க அமைப்பை அதிரச் செய்தவர் பெரியார். பெரியார் எழுதிய பெண் ஏன் அடிமைப்பட்டாள் என்ற நூல் மானுடவியல் ஆய்வு நோக்கி எழுதப்பட்ட நூல். பெண்கள் குழந்தை பெற்றெடுக்க இயந்திரங்களாக இருப்பதை கண்டித்த பெரியார் குடும்ப கட்டுப்பாடு குறித்து பத்திரிகைகள் மற்றும் சினிமா போன்றவற்றில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றார். பெரியார் குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேசி 30 ஆண்டுகள் கழித்தே மத்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு குறித்து பேசியது. இன்றைக்கு பெண்கள் பாப் கட்டிங் வைத்துக் கொள்ளும் பழக்கம் எளிதாகிவிட்டது. ஆனால் அதை 80 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்ய சொன்னவர் பெரியார். திருமணம், விவாகரத்து இரண்டுமே எளிமையானதாகவும் இயல்பானதாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பெரியார். கற்பு, விபச்சாரம் போன்ற வார்த்தைகள் பெண்களை அடிமைப்படுத்துபவை என்று சாடினார் பெரியார். விதவை மறுமணத்தை ஊக்குவிப்பதற்காக விதவை விவாக சபைகள் ஏற்படுத்த வேண்டும். துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றார் பெரியார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் விவாகரத்து செய்ய உரிமை வேண்டும் என்று 1929 நடந்த சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் போட்டார் பெரியார். நன்றி.